வாங்க குட்டீஸ், வெற்றிமான் பிறந்துட்டான். கதை ஆரம்பம். அடுத்த நாள் காலை அந்த அமைதியான கிராமத்தின் பெரிய மரத்தின் நிழலில் 4 கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரே நம்பிக்கையுடன் அமர்ந்து தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நம்ம 4 பேர்ல யாருக்கு தான் வெற்றிமான் பிறப்பான்னு தெரியல. யாருக்கு பிறந்தாலும் பரவாயில்ல, அவ இந்த ஊருக்கு தான் பிறக்கிறான், அதுவே நமக்கு பெருமை. அவ ஒருத்தருக்கு மட்டும் மகன் இல்ல, இந்த ஊருக்கு மகன். சிறிது நேரத்தில் திடீரென ஒருத்திக்கு பிரசவ வலி ஆரம்பமானது. அம்மா, வலி ஆரம்பிச்சிடுச்சு. இது பிரசவ வலிதான், பயப்படாதே, பொறுத்துக்கோ. இந்த செய்தி ஊருக்குள் பரவியது. அங்கு ஊர் மக்கள் ஒன்று கூடினர். இப்போதான் அவன் வரப்போறான். குழந்தை பிறக்க போகுது. ஆறுமுக பாட்டி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கடவுள் அருளால குழந்தை சுகமா பிறக்கும். சில நிமிட அமைதி. அடுத்த நொடியில் ஒரு பச்சிளம் குழந்தையின் முதல் அழுகை. பாருங்க நம்ம வெற்றிமான், இவனோட வரவு, இதெல்லாம் கடவுளோட அருள். வயல்வெளியில் முளைகள் தலை தூக்கின. புல்வெளி பச்சை போர்வை போர்த்தியது. செடி கொடி பூத்து குலுங்கின. சிட்டுக்குருவிகள் மழை தண்ணீர். வெற்றிமான் வந்துட்டா நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. வெற்றிமான். இறைவன் அருள் வாக்கு பலித்தது. வெற்றிமான் பிறந்த அடுத்த நாள் காலை அந்த கிராமத்தில் மீண்டும் 3 புதிய குழந்தைகளின் பிறப்பு சத்தம் ஒலித்தது. முதலில் ஆனை பிறந்தான், அடுத்தது சோனை பிறந்தான், பிறகு பொம்மி பிறந்தாள். இந்த சிறு கிராமத்தில்தான் வெற்றிமான் மற்றும் அவரது நண்பர்களான ஆனை, சோனை, பொம்மி ஆகியோரின் அதிசயமான கதை ஆரம்பமாகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்திருக்குது. மீண்டும் சந்திப்போம். பாய்.